வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுழியம் ரெசிபி. சில பேர் சுழியன்னு சொல்லுவாங்க, சில பேர் சீயன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சீயன்னு தான் சொல்லுவோம். வாங்க எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு பச்சை பயிரை ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. சீயத்தோட மேலே கோட்டிங்க்காக நம்ம மைதா மாவில் அந்த மிக்சர் செய்ய போகிறோம். அதுக்கு மைதா மாவு ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு, அப்புறம் மொறு மொறுன்னு இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனும், அரிசி மாவு 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் ஆப்ஷனல் தான். அது சேர்த்தா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி ஃபஸ்ட்டு பிசையணும். இது ஒரு டிப்பு. நம்ம எது இந்த மாவு தண்ணியாக கரைக்கணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிசு பிசுன்னு மாவு இருக்க மாதிரி பிசையணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட கட்டிப்படாது. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லாட்டி நம்ம எடுத்தோடனே முடன்னு ஃபுல்லாக நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அது கட்டிப்பட்டு போயிடும் சீக்கிரத்தில். நம்ம அதை கையை வச்சு கரைச்சிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த கோதுமை மாவுக்கு இல்லை ஏதோ ஒருக்கு இது மாதிரி மாவில் தண்ணி மாதிரி கரைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்று சேர கரைச்சிட்டேன். இந்த சீயத்துக்கு ஒரு கோட்டிங்க்காக நம்ம இந்த மைதா மாவு ரெடி பண்ணியிருக்கோம். அது எந்த டெக்ஸ்சரில் இருக்கணும்னா, நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் மாவை கரைச்சிட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா நடுவில் நம்ம கை தெரியணும். இந்த சைடு மாவு இருக்கணும். அவ்வளோக்கு திக்காக இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு பச்சை பயிரை. இதை ஃபுல்லாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சுருங்க. ஏன்னா நம்ம வெல்லமும் ஜீனியும் அதில் சேர்க்க போகிறோம். அப்போ சேர்த்தோம்னா உருகிரும். அந்த ஹீட்டில் உருகிரும். அப்புறம் கொலன்னு ஆயிரும். நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் முழுக்க ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப கொலையும் வேக வச்சிடாதீங்க. கையை வச்சு அமுங்குற அந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கொலைய வேக வச்சாலும் சாப்பிடும்போது ஒரு மாவாக இருக்க மாதிரி இருக்கும். 1-2 அந்த பச்சை பயிறு கிடைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வெல்லம், அப்புறம் நான் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் கடலைப்பருப்பு இருந்தால் அதை கூட ஊற வச்சு வேக வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனல். பச்சை பயிறு சாப்பிடாதவங்க கூட இதை சுயமாக சுட்டு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி பச்சை பயிரில் தான் சீயம் சுடுவோம். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மைதா மாவு கரைச்சி வச்சோம்ல அதுக்குள்ளே ஃபுல்லாக உள்ளே விட்டு எல்லா சைடும் அந்த படுற மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் போட்டு சூப்பராக பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா ஹெல்த்தியான டக்குன்னு நல்லா முறுமுறுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.